Good evening, participants. We'll start the session. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் how to start a new financial year in Tally Prime. நான் மணிகண்டன், நான் Asset Integrated Info System ஓட Chief Knowledge Officer. இந்த செஷன் நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். Asset Integrated Info System தெலுங்கானா and ஆந்திர பிரதேஷ்ல ஒரு 5-star Tally பார்ட்னரா இருக்காங்க. Tally related products and services வேணும் அப்படின்னா www.assettally.com என்ற வெப்சைட் மூலமா நீங்க அவங்கள ரீச் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது 3 சிம்பிளான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டாலி டேட்டா நீங்க ஸ்பிளிட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் இன்சிஸ்ட் பண்ண போறேன். ஸோ டு நாட் ஸ்பிளிட் டாலி கம்பெனி டேட்டா நவ் இட்செல்ஃப். ஓகே, அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போ பண்ண வேண்டாம். அண்ட் வவுச்சர் நம்பரிங்ஸை சேஞ்ச் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஃபைனலி அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றதா இருந்தா இப்பவே பண்ணுங்க அப்படின்றத தான் நான் இன்சிஸ்ட் பண்ண போறேன். தட் இஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல உங்களுடைய லெட்ஜர்ஸ், அதனுடைய குரூப்பிங் சிஸ்டம், இல்ல புதுசா நீங்க கிரியேட் பண்ண போற சப் குரூப்ஸ், இல்ல வவுச்சர் டைப்ல நீங்க கிரியேட் பண்ண போற புது வவுச்சர் டைப், இல்ல வவுச்சர் கிளாஸ் கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே வந்து 1st of April இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிட்வீன் த இயர் ஃபைனான்சியல் இயர்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரெக்கார்ட்ஸை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாலி பிரைம் டேட்டாவை நீங்க ஸ்பிளிட் பண்றது. யூஸ்வலா நம்ம எதுக்காக ஸ்பிளிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, டாலியில நம்ம ஒரு ஃபைனான்சியல் இயர்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஃபைனான்சியல் இயருக்கு சேம் டாலி டேட்டாவை நம்மளால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயமா யூஸ் பண்ண முடியும். நிறைய கம்பெனிஸ் வந்து நான் ஒரு 10 வருஷமா 15 வருஷமா அவங்களோட டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணாம யூஸ் பண்றவங்கள நாங்க பார்த்திருக்கோம். பட் நம்ம வந்து பழைய டேட்டாவை எடுத்து தனியா வச்சுட்டு புதுசா ஒரு டேட்டால ஒர்க் பண்றது தான் அட்வைசபிள். அதுக்காக நீங்க புதுசா டாலி கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. புதுசா கம்பெனி கிரியேட் பண்ணி புதுசா லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணி அண்ட் அதுக்குடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ஸ் ஆர் பேயபிள்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க வந்து அகெயின் ரெஃபரன்சஸ் எல்லாத்தையுமே பழைய டேட்டால இருந்து காப்பி பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஒன் ஃபைனான்சியல் இயர் வில் பிகம் அ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த நியூ ஃபைனான்சியல் இயர். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுக்காக நீங்க ஸ்பிளிட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. டாலியில ஸ்பிளிட் டேட்டான்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, ஆனா இப்போ நீங்க ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. எப்போ ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024-25 டேட்டா ரிலேட்டட் என்ட்ரிஸ் எல்லாம் நீங்க டாலியில ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இன்னைக்கே நான் எல்லா என்ட்ரியும் போட்டுருவேன் அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இது பாசிபிள் கிடையாது. நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் குறைவா இருந்தாலோ இல்ல அதிகப்படியான ஸ்டாஃப்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களோட அக்கௌண்டிங் வந்து ஒரு ப்ராசஸ் டிஃபைன்டா இருக்கு, ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, அவங்க வந்து பெண்டிங்கே வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா there is a possibility நீங்க டெய்லி ஒர்க்கை டெய்லி முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ்ல எவ்வளவு நேரம் இருக்கும், ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்குவோம். there is a possibility உங்களுடைய கஸ்டமர் வந்து ஒரு 7:30 8 o'clock கூட மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம். அந்த என்ட்ரி நீங்க இன்னைக்கே போட முடியுமான்றது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் தான். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பெண்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு வர வேண்டிய பர்ச்சேஸ் பில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க வாங்கி டாலியில என்ட்ரி போட்டு முடிக்கணும். நம்பர் 2, சேல்ஸ் பில்ஸ் நீங்க கஸ்டமர்ஸ்க்கு இஷ்யூ பண்ண வேண்டியதுன்னா அதை வந்து இஷ்யூ பண்ணி முடிக்கணும். நம்பர் 3, உங்களுடைய பேமெண்ட்ஸ் ரிசிப்ட்ஸ், மேபி கேஷ் பேமெண்ட்ஸா இருக்கலாம், கேஷ் ரிசிப்ட்ஸா இருக்கலாம், பேங்க் பேமெண்ட்ஸா இருக்கலாம், பேங்க் ரிசிப்ட்ஸா இருக்கலாம். இதையெல்லாம் நீங்க டாலியில என்ட்ரியா போஸ்ட் பண்ணி முடிக்கணும். தென் பில்ஸ். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம மார்ச் மந்தோடைய யூட்டிலிட்டி பில் வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கைக்கு வந்து சேரும். சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ரிகரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சோட பில்ஸ் வந்து April 5th April 10th வரும்பொழுது அந்த ஃபைனான்சியல் இயர்லயும் அந்த டிரான்சாக்ஷன்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, என்ன ஒண்ணு, ஒரு மாசத்துக்கு 12, ஒரு வருஷத்துக்கு 12 என்ட்ரி இருக்கான்றத வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். ஓகே, there is a possibility சிலர் என்ன பண்ணுவாங்க, மார்ச்சோட என்ட்ரிஸ் பில்ஸ் எல்லாம் வந்து ஏப்ரல்ல வந்ததுன்னா ஏப்ரல்லே அக்கௌண்ட் பண்ணுவாங்க, அது தப்பெல்லாம் கிடையாது. ஆனா சிலருக்கு வந்து there is a possibility எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த ஃபைனான்சியல் இயர்க்குள்ளேயே புக் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கான பில்ஸ் நமக்கு வந்திருக்காது, லேட்டரா வரும். மேபி 31st மார்ச்சோட பில்லே கூட அவங்களுக்கு லேட்டரா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சிலதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுருப்போம், பில்ஸ் வந்து பிப்ரவரி ஜனவரி இதெல்லாம் வராம இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் டேட்டாவை ஆடிட்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு புக்ஸ்ல இருக்கிற எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மிஸ்ஸிங் என்ட்ரிஸ் ஐடென்டிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இதையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி டாலி டேட்டாவை நம்ம ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. ஈவன் டிப்ரிசியேஷன் மாதிரியான என்ட்ரிஸ் போட வேண்டியிருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போட வேண்டியிருக்கும். சில கஸ்டமர்ஸ் வந்து 50 ரூபா 100 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும், சரி இதெல்லாம் வேவர் கொடுத்துடலாம், இதை டிஸ்கவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு மேனேஜ்மெண்ட்ல டிசிஷன் எடுப்போம். ஆர் சம் கஸ்டமர்ஸை வந்து இந்த இயர் நம்ம புக்ஸ்ல இருந்து எடுத்துடலாம், பேட் டெட்ஸா அனௌன்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு பேமெண்ட் பண்ற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்ல டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே
நம்மளுடைய 24-25 ஃபைனான்ஷியல் இயர் டேலி டேட்டால பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க டேலி டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ மீன் டைம் நான் என்ன பண்ணட்டும்? நான் வந்து புது ஃபைனான்ஷியல் இயரோட என்ட்ரிஸ் நான் போடாம அப்படியே ஹோல்ட் பண்ணணுமானா நிச்சயமா கிடையாதுங்க. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டேலிலேயே நீங்க பீரியடை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டாவை நீங்க போஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஐ ரிப்பீட், உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டேலில நீங்க பீரியடை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுடைய என்ட்ரிஸை நீங்க போஸ்ட் பண்ண போறீங்க. 1st of April 2025. சார் நான் இன்னைக்கு வந்து இன்னும் டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணல, ஆனா இன்னைக்கு இயரோட டிரான்சாக்ஷன்ஸ் நான் இந்த டேலிலேயே போடணுமானா நீங்க பழைய டேலிலேயே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து திரும்பவும் நான் டூப்ளிகேட் பண்ண வேண்டி இருக்குமோ, இன்னொரு டேலி ஓப்பன் பண்ணி அந்த என்ட்ரிஸை போட வேண்டி இருக்குமோன்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்பவும் நீங்க இந்த டேலியை ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த டேட்டாஸ்லாம் உங்க கைக்கு வந்துடும். ஸோ இது வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாதுன்றத நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், என்னுடைய 2024-25 டேட்டாவை நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க, லேட்டரா வந்து 24-25 டேட்டாவை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுங்க நான் அட்வைஸ் பண்றேன். அதையும் மீறி நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேனே என்ன பண்ணலாம், பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா ப்ராப்ளம் ஆகும். உங்களுடைய 24-25ல நீங்க பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் 25-26க்கு வராது. ஏன்னா நீங்க புதுசா வேற ஒரு கம்பெனியா வச்சிருப்பீங்க, அதுக்கு இந்த என்ட்ரிஸ் எல்லாம் வராது. ஓகே, ஒவ்வொரு லெட்ஜருடைய க்ளோசிங் பேலன்ஸும் 24-25ல என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய 2025-26ல ஓப்பனிங் பேலன்ஸா வரணும். there is a possibility நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரி போடாம புக்ஸை க்ளோஸ் பண்ணாம பெண்டிங் டேட்டா என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணாம நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா 24-25ல வேற டேட்டாவும் 25-26ல வேற டேட்டாவும் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்க வந்து 31st March அன்னைக்கு நைட்டே ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை 1st of April அன்னைக்கு நான் என்னுடைய புது ஃபைனான்ஷியல் இயர்ல அன்னைக்கு 1st of April டிரான்சாக்ஷன்ஸை போடுறதுக்கு முன்னாடி டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிருக்கணுமான்னு கேட்டா நிச்சயமா வேண்டவே வேண்டாம். நீங்க ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் டேலி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நம்பர் 2, அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை நீங்க வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய நியூ லெட்ஜர்ஸ் கிரியேஷன். ஓகே, நீங்க ஏற்கனவே வந்து லெட்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு வந்து அந்த பழைய லெட்ஜர்ல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மல்டிபிள் லெட்ஜர்ஸ் ஒரே டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி உங்களுடைய ஆடிட்டர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க வந்து அந்த லெட்ஜர்ஸை இனிமேல் யூஸ் பண்ண வேணாம்னு டிசைட் பண்ணீங்கன்னா 1st of April இருந்து நீங்க யூஸ் பண்ற லெட்ஜர்ஸ் வந்து நியூ லெட்ஜரை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நியூ லெட்ஜர் அப்படின்னு சொல்றது நீங்க தான் ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க. ஏற்கனவே நான் வந்து சேலரிக்கு 2-3 லெட்ஜர் வச்சிருக்கேன், ஸோ இனிமேல் நான் எனக்கு இந்த லெட்ஜர் யூஸ் பண்ண போறதில்ல, புது லெட்ஜர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா புதுசா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. அந்த லெட்ஜரை இந்த இயர் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸோ ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து நீங்க 2-3 ஐட்டமா கிரியேட் பண்ணிருப்பீங்க, ஒரு ஐட்டம்க்கு வந்து தப்பான மெஷர்மெண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றதா இருந்தா 1st of April இருந்து கிரியேட் பண்ணுங்க. அண்ட் அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸை ப்ராப்பரா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பழைய லெட்ஜர்ஸ் பழைய ஸ்டாக் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஸ்டில் டேலில இருக்கு, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு நீங்க ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாகிடெக் மவுஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் வச்சிருக்கேன், ஒரு ஸ்டாக் ஐட்டம் வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக் ஐட்டம்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிருக்கேன், அதை இனிமேல் நான் கண்டினியூ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்னா புதுசா ஒரு ஸ்டாக் ஐட்டம் நீங்க கிரியேட் பண்ணும்பொழுது பழைய ஸ்டாக் ஐட்டம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த லிஸ்டிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வாட்டி பழைய ஸ்டாக் ஐட்டமையும் ஒரு வாட்டி புது ஸ்டாக் ஐட்டமையும் யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணா நம்ம ரிப்போர்ட்ஸ் எஃபெக்டிவா இருக்காது. அகைன் நம்ம வந்து டாலியில ரிப்போர்ட் பார்க்கும்போது இமீடியட்டா ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு டேட்டா அகைன் எக்ஸலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உட்காந்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இதை அவாய்ட் பண்றதுக்கு பழைய லெட்ஜர்ஸையோ பழைய ஸ்டாக் ஐட்டமையும் ரீநேம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ வவுச்சர் டைப்ஸ் கிரியேட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து வவுச்சர் டைப்ஸ் வந்து ஏற்கனவே சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ், கான்ட்ரா, ஜேர்னலுக்குலாம் இருக்கு. இருந்தாலும் இந்த இயர்ல இருந்து சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ்க்கு ஒரு வவுச்சர் டைப் வச்சிருப்பாங்க, இன்டர்ஸ்டேட் சேல்ஸ்க்கு ஒரு வவுச்சர் டைப் வச்சிருப்பாங்க, எக்ஸ்போர்ட் சேல்ஸ்க்கு ஒரு வவுச்சர் டைப் வச்சிருப்பாங்க. ஓகே, இது எதுக்காக? ஒரே சேல்ஸ் வவுச்சர்லேயே போடலாமான்னா போடலாம், ரைட்? ஆனா மல்டிபிள் வவுச்சர் டைப்ஸ் எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை தட் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன். ஓகே, எத்தனை எக்ஸ்போர்ட் சேல்ஸ் நடந்தது, எத்தனை லோக்கல் சேல்ஸ் நடந்தது, எத்தனை இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் நடந்தது, செப்பரேட் வவுச்சர் நம்பரிங் வச்சுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அட்வைசபிளும் கூட. ஓகே, ஸோ கட்டாயமா நான் செப்பரேட் வவுச்சர் டைப் தான் வச்சிருக்கணும்,
லோக்கல் சேல்ஸ்க்கு தனியா, இன்டர்ஸ்டேட்ஸ்க்கு சேல்ஸ்க்கு தனியா, இல்லை எக்ஸ்போர்ட் சேல்ஸ்க்கு தனியான்றது ரூல் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் இட் இஸ் அட்வைசபிள். ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வவுச்சர் டைப்ஸ்ல வந்து பேமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேஷ் பேமெண்ட்ஸ்க்கு தனியாக வச்சுக்கலாம், பேங்க் பேமெண்ட்ஸ்க்கு தனித்தனி வவுச்சர் டைப்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து வவுச்சர் கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுடைய ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணும். அதை வந்து நீங்க பண்றத பிகினிங் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர்ல இருந்து பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும். ஒரே டேட்டால ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல நம்ம மல்டிபிள் வவுச்சர் டைப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஒரு டிரான்சாக்ஷன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். வவுச்சர் டைப் நம்பரிங் தப்பா பண்ணிருக்கீங்கன்னா அது உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே இப்பவே நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கே நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டு இன்வாய்ஸ் கஸ்டமருக்கு கொடுக்கணுன்ற பட்சத்தில் உங்களுடைய ரெகுலர் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. அதை எந்த விதத்துலையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. பட் யூ டேக் சம் டைம் அண்ட் யூ ரீஸ்ட்ரக்சர் யுவர் அக்கௌண்ட்ஸ், யூ ரீஸ்ட்ரக்சர் யுவர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், தென் யூ கேன் கண்டினியூ யுவர் ரெகுலர் டிரான்சாக்ஷன்ஸ். பிகினிங்ல நம்ம பண்ற கரெக்ஷன்ஸ் வந்து லைஃப் லாங் நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ் நம்ம எஃபெக்டிவா பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்காக நான் ஒரு டாலி டேட்டா எடுத்திருக்கேன், ஸ்ரீ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக ஸ்ரீ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலி டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ இந்த டாலி டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனான்ஷியல் இயர் வந்து 2024-25, அதாவது லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர். இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏப்ரலுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் டேட்டாவை நம்ம கையில் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடாதுன்றதை தான் நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றேன். இருந்தாலும் ஸ்பிளிட் பண்றது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து 1/4/2024 to 31/3/2025 இருக்கு. ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல இருந்து நம்ம அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கு போறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸை மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஐட்டம்ஸை நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்பிளிட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நியூ ஃபைனான்ஷியல் இயரை நான் ஸ்பிளிட் பண்ணாம எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வவுச்சர்ஸ்குள்ள போறேன். வவுச்சர்ஸ்குள்ள போயிட்டு இன்னைக்கு டேட் வந்து 1st of April வச்சுக்குவோம். ஸோ 2025 அப்படின்னு இருக்கு. நான் வந்து அந்த இயர்க்குள்ள போக ட்ரை பண்ணும் பொழுது டாலி எனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். டேட் cannot be above the current period. ஏன்னா நம்மளுடைய கரண்ட் பீரியட் என்ன அப்படின்றத பாருங்க. கரண்ட் பீரியட் வந்து 1/4/24 to 31/3/2025. ஆனா இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் போட ட்ரை பண்றது வந்து above the current period, அதாவது 1/4/2025. ஸோ இப்போ வந்து நம்மளால அந்த என்ட்ரியை போஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த கரண்ட் பீரியடை வந்து சேஞ்ச் பண்றோம். ஸோ இப்போ நான் கரண்ட் பீரியடை சேஞ்ச் பண்றேன். உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, நம்மளோட ஃபங்க்ஷனல் கீஸ்ல F2 டேட் இருக்கு பாருங்க. ஸோ இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேட் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன். ஆனா அந்த நேவிகேஷன் பட்டன் இருக்கு பாருங்க, அதுல போனீங்கன்னா பீரியட் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், 1/4/2025 to 31/3/2026 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஸோ இது வந்து இந்த பீரியட் சேஞ்சிங் அதுக்கெல்லாம் வந்து ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் ஸ்பீடாகவும் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, நான் Alt F2 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் A டைப் பண்ணிட்டு 25 டைப் பண்ணா April 2025 டாலி எடுத்துக்கும். அதே மாதிரி M அப்படின்னு டைப் பண்ணிட்டு 26 வெறும் 26 M டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் 26 கொடுத்தா 2026, தட் இஸ் 31/3/2026 எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட டைமிங்கை ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காக இந்த டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஆல்வேஸ் உட்காந்து 1.04.2025 டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம கரண்ட் பீரியட் வந்து 1/4/25 to 31/3/26 வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வவுச்சர்ஸ்ல போயிட்டு ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் ஓபன் பண்றோம். அதுல வந்து நம்மளுடைய டேட்டை சேஞ்ச் பண்றோம். 1/4 ஜஸ்ட் 1/4 மட்டும் டைப் பண்றேன். இப்போ பாருங்க, உங்களோட டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ரைட்? ஸோ இப்போ பாருங்க, சேம் கம்பெனில தான் நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயருக்கும் நம்ம டிரான்சாக்ஷன்ஸை கண்டினியூ பண்றோம். ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே இருந்த கம்பெனி டிஃபால்ட்டா நான் வந்து வேணும்னா ஒரு வாட்டி டாலியை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றேன் பாருங்க. நம்ம லாஸ்டா எது வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் போட்டிருக்கோம்னா பாருங்க, 2024-25 31/3/2025 வரைக்கும் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம இப்போ வந்து புது ஃபைனான்ஷியல் இயருக்குள்ள போறதுக்கு Alt F2 கொடுக்க போறோம். பீரியட் சேஞ்ச் பண்ணி 1/4/2025 to 31/3/2026 அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றோம். இப்போ பாருங்க, நம்ம நியூ ஃபைனான்ஷியல் இயருக்கான டாலி டேட்டாக்குள்ள வந்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ நான் என்ட்ரிஸ் போட ஆரம்பிக்கலாமா? எஸ். இன்னைக்கு நான் வந்து 1st of April டேட்குள்ள போறேன். சேல்ஸ் இன்வாய்ஸ் போடலாமா? போடலாம். பர்ச்சேஸ் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி, எந்த என்ட்ரி வேணா போடலாம். இன்னைக்கு என்னால என்ட்ரிஸ் போட முடியும். ஸ்பிளிட் பண்ணாம அதே ஃபைனான்ஷியல் இயர்ல இருந்து அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கு அதே டாலி டேட்டால நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா என்னோட என்ட்ரிஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கலாம். ஸ்பிளிட்டிங் இஸ் நாட் அட்வைசபிள் நவ். எப்போ பண்ணலாம்?
என்னுடைய பெண்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஆர்எஸ் எல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர் லெட்ஜர் சப்ளையர் லெட்ஜர் எல்லாம் ரீகன்சல் பண்ணிட்டு அண்ட் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண வேண்டியிருந்தா அதை பாஸ் பண்ணிட்டு யாருக்காவது டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா அந்த என்ட்ரியை போஸ்ட் பண்ணிட்டு யாருடைய அக்கௌண்ட்டையாவது நம்ம பேட் டெட்ஸ்க்கு கொண்டு போகணும்னா அதையும் மூவ் பண்ணிட்டு டிப்ரிசியேஷன் என்ட்ரிஸ் ஏதாவது போட வேண்டியிருந்தா அதையும் போடுங்க. இல்ல டாக்ஸ் பிளானிங்காக ஆடிட்டர்ஸ் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட சொன்னாங்கன்னா அந்த என்ட்ரியும் போட்டு முடிச்சுட்டு, அதாவது நீங்க 99.5% முடிச்சுட்ட அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த 0.5% இன்னும் பெண்டிங் இருக்குன்னா அந்த ஒர்க்கை நீங்க 2 டாலிலையுமே அட் அ டைம் பண்ற மாதிரி இருக்கும். 2024-25 போய் அந்த என்ட்ரியை போஸ்ட் பண்ணுவீங்க. தென் அதுக்கு ரிலேட்டட் லெட்ஜர்ஸ் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் மாறி இருந்ததுன்னா அந்த பேலன்ஸை அகைன் நீங்க 2025-26ல ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வருவீங்க. ரைட்? சரி, இப்போ ஸ்பிளிட் பண்ணாமையே அடுத்த ஃபைனான்சியல் இயர்க்குள்ள போயாச்சு. ஆனா இந்த இன்வாய்ஸ் நம்பரிங் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கும். அது என்னன்னா, இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்வாய்ஸ் நம்பரிங் வந்து ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் எல்லாருமே சேஞ்ச் பண்ணுவாங்க. தே வில் ஸ்டார்ட் அகைன் ஃப்ரம் 1 இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கம்பெனில ப்ரிஃபிக்ஸ் வந்து ஜிஎஸ்டின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ப்ரிஃபிக்ஸ் ஜிஎஸ்டின்னு வச்சிருக்காங்க. அண்ட் சஃபிக்ஸ் வந்து 001, அதாவது இன்வாய்ஸ் நம்பரிங் வந்து 001 வச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் வந்து சஃபிக்ஸ் வந்து 2024-25 வச்சிருக்காங்க. இதுல நீங்க கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சஃபிக்ஸ்ல வந்து இப்போ நம்ம 25-26 மாத்தணும். அதே மாதிரி நம்மளுடைய இன்வாய்ஸ் நம்பரிங் பாருங்க 001 வச்சிருக்காங்க. there is a possibility நீங்க வந்து 2024-25ல ஒரு 950 இன்வாய்ஸஸ் 960 இன்வாய்ஸ்லாம் இஷ்யூ பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய அசம்ஷன் என்னவா இருக்கும்னா, நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர்ல தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நம்ம 1000 இன்வாய்ஸ்க்கு மேல போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதனால இந்த இன்வாய்ஸ் நம்பரிங்லையும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ஈவன் வந்து இந்த சஃபிக்ஸ் நம்ம 24-25 கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் இஷ்யூ போற இன்வாய்ஸஸ் எல்லாமே எனக்கு 25-26 வரணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க வந்துட்டு 25-26 மேனுவலா மாத்துறாங்க. அப்படி நான் மாத்தலாமான்னு கேட்டா, அப்போ நான் வருஷம் ஃபுல்லா போடுற எல்லா இன்வாய்ஸ்க்கும் நான் இங்க வந்து இந்த சஃபிக்ஸை மாத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணோம். there is a high possibility human errors நடக்கும். ஓகே, இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்லயோ இல்ல வந்து நம்மளுடைய ஆல்டர் மோட்லயோ போயிட்டு ஏற்கனவே வவுச்சர் டைப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் டாலில. அந்த எக்ஸிஸ்டிங் வவுச்சர் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேல்ஸ் அப்படின்ற ஒரு வவுச்சர் டைப் இருக்கு. அதுல போனீங்கன்னா அந்த வவுச்சர் நம்பரிங் வந்து எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல ஒரு வார்னிங்கே கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த வவுச்சர் நம்பரிங் விஷயங்களை வந்து இன் பிட்வீன் த இயர்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஓகே, வவுச்சர் நம்பரிங் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்னா, ஏற்கனவே ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடிங் கொடுத்துருக்கோம். அதாவது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 1, 2, 3 அடுத்த இன்வாய்ஸ் 4 அடுத்த இன்வாய்ஸ் 5 வரணும். தேவைப்பட்டா நான் வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் லைன் செட்டர் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எஸ் கொடுத்துட்டோம்னா பாருங்க, அந்த ஸ்கிரீனை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் 1 width of the numerical part 3ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சப்போஸ் எனக்கு ஃபியூச்சர்ல 4 தேவை அப்படின்னா 4ன்னு மாத்திக்கலாம். ஓகே, 4ன்னு மாத்தினா எவ்வளவு இன்வாய்ஸ் நம்பர் வரைக்கும் போலாம்னா 9999 வரைக்கும் போகலாம். அண்ட் ப்ரீஃபில் வித் 0ன்ற ஆப்ஷன் எஸ் கொடுத்தீங்கன்னா 0001 அப்படின்னு இன்வாய்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்படி இல்லைன்னா சிம்பிளா 1, 2, 3, 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்க்க நல்லா இருக்காதுன்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா 0001 அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். அண்ட் தென் வந்து வவுச்சர் நம்பரிங் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகணும், இயர்லி ஒன் ஸ்டார்ட் ஆகணுமா ஆர் மந்த்லி ஒன் ஸ்டார்ட் ஆகுமா? ஐவ் சீன் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, சிலர் வந்து ஏபிஆர் போட்டு 001 போட்டு ஸ்லாஷ் போட்டு 2025-26 அடுத்து எம்ஏஒய் போட்டு ஸ்லாஷ் 001 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வந்து 2000 அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த்துமே இன்வாய்ஸ் நம்பரிங் வந்து மாறணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆனா நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம வவுச்சர் நம்பரிங் மாத்த போறோம். அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது இன்வாய்ஸோடைய முன்னாடி வந்து ஜிஎஸ்டி ஸ்லாஷ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம ப்ரிஃபிக்ஸ். இது நம்ம எதுவும் மாத்த போறது கிடையாது. இந்த வார்த்தை வந்து ஃபைனான்சியல் இயர் மாறினதுனால மாறுமான்னு கேட்டா மாறாது. அண்ட் தென் கமிங் டு த ஃபைனான்சியல் இயர் 2025 என்னுடைய சஃபிக்ஸ் வந்து 225-26ன்னு மாறணும். ஸோ என்னோட இன்வாய்ஸ் நம்பரிங் வந்து 2025-26ன்னு வரணும். ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, என்னோட புது இன்வாய்ஸ் நம்பரிங் வந்து எனக்கு வவுச்சர் டைப்ஸ்ல போயிட்டு வவுச்சர்ஸ்ல போயிட்டு டேட் சேஞ்ச் பண்ணிட்டு, சாரி, என்னுடைய எந்த வவுச்சரை நான் இப்போ ஆக்சஸ் பண்ண போறேன்னா சேல்ஸை வந்து நான் ஆக்சஸ் பண்ண போறேன். சேல்ஸ் வவுச்சருக்குள்ள போனீங்கன்னா பாருங்க,
முன்னாடி வந்து 24-25 இருந்தது. ஆக்சுவலாக அது 25-26 மாறணும். நான் அந்த கான்ஃபிகரேஷன்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். GST/0001/24-25 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ திரும்பவும் நம்ம 25-26 மாத்துறதுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றதை செக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்றோம். இங்க வந்து இயர்லின்னு மாத்திருக்கோம். ரீஸ்டார்ட் நம்பரிங் இயர்லின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் வவுச்சர் நம்பர் வந்து ரீஸ்டார்ட் ஆகணும்னு கொடுத்தாச்சு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1/4/2025 கொடுக்கணும். நான் இது எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா, நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரிஃபில் மாறிடுச்சு. 30 and 1 வந்துச்சு. முன்னாடி வந்து நம்ம 301 தான் கொடுத்துருந்தோம். இப்போ 201 கொடுத்தோம். இப்போ 301 கொடுத்துருக்கோம். அது மாறிடுச்சு. இன்வாய்ஸ் நம்பர் மாறிடுச்சு, ப்ரிஃபில் மாறிடுச்சு. ஆனா உங்களுக்கு சஃபிக்ஸ் வந்து மாறவே இல்லை. எதனால அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பண்ணிருக்க தப்பு. ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ற மைனர் மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுடைய இயர் லாங் உங்களோட வவுச்சர் டைப் நம்பரிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இன்னைக்கு நீங்க போடுற ஒரு இன்வாய்ஸை போட்டு அதை பிரிண்ட் அவுட் ரிவ்யூ பார்த்து மெனி டைம்ஸ் பாருங்க. ஒரு வாட்டி இல்லைங்க, மெனி டைம்ஸ் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு நீங்க அதை வந்து கஸ்டமருக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து அகைன் உங்களுக்காக வவுச்சர் டைப் மாத்திட்டு உள்ள வர பேமெண்ட்ல இருந்து சேல்ஸ்க்குள்ள வர. இப்போ பாருங்க, GST/0001/2025 வந்திருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இது என்னன்னா உங்களுக்கு புது வவுச்சர் நம்பரிங் கொண்டு வர பேட்டர்னை நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இதுக்கப்புறமா இதில் நான் வேற என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வவுச்சர் கிளாஸஸ் கிரியேட் பண்ணுறத இனிஷியேட் பண்ணலாம் புது ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து. ஆர் நீங்கள் வவுச்சர் டைப்பையே புதுசாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஏற்கனவே வவுச்சர் டைப்ஸ் வந்து பேமெண்ட் அப்படின்றது இருக்கு, ரிசிப்ட்னு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, பேமெண்ட் இருக்கு, ரிசிப்ட் இருக்கு. ஓகே, ஆனா நான் வந்து இன்னும் கொஞ்சம் வவுச்சர் டைப்ஸை வந்து எலாபரேட்டா கொண்டு போகணும் அப்படின்றதுனால பண்ணிக்கலாம், இல்லை வவுச்சர் கிளாஸஸ் கிரியேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, என்னுடைய வவுச்சர் டைப் கிரியேஷன்ல நான் வந்து கேஷ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப்பை கிரியேட் பண்றேன். அண்டர் பேமெண்ட் அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, என்னுடைய பேமெண்ட் வவுச்சர் டைப் வந்து கேஷுக்கு தனியாகவும் எனக்கு வந்து பேங்க்குக்கு தனியாகும்ன்ற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி பேங்க் பேமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகைன் பேமெண்ட் கீழே தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணுற வவுச்சர் டைப்ஸ் இருக்கு. டேலியில் டிஃபால்ட்டாக 24 வவுச்சர் டைப்ஸ் இருக்கு. ஆனால் அந்த 24 வவுச்சர் டைப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டூல் அவைலபிளாக இருக்கும். பேசிக் வவுச்சர் டைப்ஸ்லாம் வந்து F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட்னு அவைலபிளாக இருக்கும். அண்ட் சில வவுச்சர் டைப்ஸ் வந்து இந்த நேவிகேஷன் பட்டனுக்குள்ள ஹைட் ஆகிருக்கும். ஆனா நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த 24 இல்லாம புதுசா, அது வந்து இந்த லிஸ்டிங்ல வராது, நேவிகேஷன் பட்டனுக்குள்ளேயும் வராது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், F5 கிளிக் பண்ணி அகைன் கேஷ் பேமெண்ட்டா, இல்ல ஏற்கனவே இருந்த டிஃபால்ட் பேமெண்ட் வவுச்சர் டைப்பா, இல்ல பேங்க் பேமெண்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். ரைட், இந்த மாதிரி புது வவுச்சர் டைப் கிரியேட் பண்றதுனால டேலி ஆட்டோமேட்டிக்கா என்னோட பேங்க் லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்குமா? நிச்சயமா செலக்ட் பண்ணிக்காது. நம்ம தான் மேனுவலா வந்து நம்ம செலக்ட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆஃபீஸ் ரெண்ட் போட்டு 25,000 போடுறேன். அண்ட் கிரெடிட்ல வந்து என்னோட SBI OD அக்கௌண்ட்ல நான் பேமெண்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனுவலா தான் நம்ம லெட்ஜரை செலக்ட் பண்றோம். நம்ம வந்து இந்த வவுச்சர் டைப்பை நம்ம கிரியேட் பண்றதுனால டேலி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ட்ரியில வர கிரெடிட்டை வந்து பேங்க்னு ஃபில் பண்ணிடுமானா பண்ணாது. அதே மாதிரி நான் இன்னொரு பேமெண்ட் என்ட்ரி போடுறேன், தட் இஸ் கேஷ் பேமெண்ட். நான் இன்னொரு என்ட்ரி போடுறேன், salary expenses 25,000 to cash account அப்படின்னு போடுறேன். நீங்க வந்து இந்த வவுச்சர் டைப்பை நான் கிரியேட் பண்ணதுனால வந்து அட்வான்டேஜை வந்து டே புக்ல போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட டே புக்ல போறேன். 1ஆம் தேதி என்னோட டே புக் போனீங்கன்னா கேஷ் பேமெண்ட், பேங்க் பேமெண்ட்னு இருக்கு பாருங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி உங்களுக்கு கேஷ் ரிலேட்டடா ஏதாவது ரிகன்சில் பண்ணணும், இல்லை பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை தனியாக லிஸ்ட் டவுன் பண்ணி நம்ம ரிகன்சில் பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இப்போ பாருங்க, பேங்க் இருக்கு, கேஷ் இருக்கு, இதை நான் எப்படி செப்பரேட் பண்ணி பார்க்கலாம்னா, ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து F4 வவுச்சர் டைப் இருக்கும். அதுல போயிட்டு எனக்கு கேஷ் பேமெண்ட்டை மட்டும் காட்டு அப்படின்னு டேலி கிட்ட சொன்னா அது கேஷ் பேமெண்ட்டை மட்டும் காட்டும். அப்படி இல்லையா, எனக்கு வந்து பேங்க் பேமெண்ட்டை மட்டும் காட்டுன்னு சொன்னீங்கன்னா அது பேங்க் பேமெண்ட் மட்டும் காட்டும். இல்ல எனக்கு வந்து எல்லா பேமெண்ட் வவுச்சர்ஸையும் காட்டு. இப்போ ஏன்னா நம்ம பேமெண்ட்க்கு வந்து தனியா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த வவுச்சர் கிளாஸஸ்ல தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது ஒரு வவுச்சர் டைப்பை புதுசாக நான் கிரியேட் பண்ணுறதுனால என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆக போதான்னு கேட்டால் கிடையாது. என்னுடைய வவுச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எனக்கு வவுச்சர் கிளாஸஸ்ன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பேமெண்ட்ல வந்து நேம் ஆஃப் த கிளாஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கு கர்சர் கொண்டு வாங்க. சரி, நிறைய பேர் வந்து வவுச்சர் டைப்ஸ்க்குள்ளேயே நம்ம போயிருக்க மாட்டோம். நான் ஆனால் இப்போ உங்களுக்கு வவுச்சர் கிளாஸஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன். புதுசாக நம்ம வவுச்சர்
டைப் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கிற வவுச்சர் டைப்லேயே கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் கிளாஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன்னா எனக்கு வந்து கேஷை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய பேமெண்ட் என்ட்ரி போடும் பொழுது டெபிட் நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் இல்லை டெபிட் த ரிசீவர் போடுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம மேனுவலா ஃபில் பண்ற மாதிரியும் கிரெடிட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட் வந்து கேஷ்ன்றது டிஃபால்ட்டா வர மாதிரி கான்ஃபிகர் பண்ணிடலாம். அதே மாதிரி பேங்க் கிளாஸ் அதுலயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா டெபிட் வந்து நம்ம மேனுவலா அலோகேட் பண்ற மாதிரியும் கிரெடிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல நம்ம கேஷ் கிளாஸ் அண்ட் பேங்க் கிளாஸ் ரெண்டுமே டிஃபைன் பண்ணியிருக்கோம். நான் என்னுடைய வவுச்சர் டைப்ஸ்குள்ள போறேன். நான் வந்து ஜேர்னல் அப்படின்ற வவுச்சர்ல இருந்து நார்மலா பேமெண்ட் வவுச்சர் டைப்ல போறேன். பேமெண்ட் வவுச்சர் டைப்ல போனா இனிமேல் வந்து உங்களை 3 கேள்வி இருக்கு உங்ககிட்ட. ஒன்னு வந்து நீங்க பேமெண்ட் வவுச்சர் யூஸ் பண்ண போறீங்களா, பாருங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். நீங்க பேமெண்ட் வவுச்சர் யூஸ் பண்ண போறீங்களா, நீங்க கேஷ் பேமெண்ட் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல பேங்க் பேமெண்ட் யூஸ் பண்ண போறீங்களா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேமெண்ட் தான் யூஸ் பண்ண போறேன்னா அது இப்போ கேஷ் ரிலேட்டட் என்ட்ரி போடுறீங்களா இல்ல பேங்க் ரிலேட்டட் என்ட்ரி போடுறீங்களா. நான் வந்து கேஷ் என்ட்ரி தான் போட்டுட்டு இருக்கேன்னா எனக்கு கிரெடிட்ல வர ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, கிரெடிட் ஆஸ்பெக்ட் கேஷ், அது வந்து டிஃபால்ட்டா இங்க ஃபில் ஆயிடும். டெபிட் ஆஸ்பெக்ட மட்டும் நான் என்ட்ரியா போடலாம். இதனால எனக்கு வந்து இன்னொரு லெட்ஜரை செலக்ட் பண்ற டைம் வந்து எனக்கு சேவ் ஆகும். ஓகே, ஸோ எய்தர் நான் வந்து வவுச்சர் டைப், இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வவுச்சர் டைப் அப்படின்றது நமக்கு சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ், ஜேர்னல், கான்ட்ரா மாதிரியே புதுசா பேங்க் பேமெண்ட், கேஷ் பேமெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணா அதுக்கு பேர் வவுச்சர் டைப். அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல நேம் அப்படின்னு காட்டும், நேம் வவுச்சர் டைப் அப்படின்னு காட்டும். இதே வந்து அந்த வவுச்சர் டைப்ல உள்ள கிளாஸஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். கேஷ் கிளாஸ், பேங்க் கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸ் கிரியேட் பண்றதுனால ஒரு என்ட்ரியில வந்து எனக்கு இன்னொரு லெட்ஜரை மேனுவலா செலக்ட் பண்ற டைம் வந்து குறையும். இதனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் நான் போடும் பொழுது எனக்கு வந்து என்னுடைய ஜிஎஸ்டி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி, அதாவது நம்ம வந்து அந்த லெட்ஜரை கூட செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் கூட செலக்ட் பண்ண வேண்டியது இல்லை. டெலிவரி சார்ஜஸ், பேக்கிங் சார்ஜஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஈவன் டெலிவரி சார்ஜஸ் என்னுடைய டோட்டல் சேல்ஸ் வேல்யூல 1% அப்படின்னா கூட அதையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ்லயே கூட டெலிவரி சார்ஜஸ் செலக்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இதை நம்ம ப்ரீடிஃபைன் பண்றோம். இதனால ப்ரீடிஃபைன் பண்ணும்பொழுது இந்த வவுச்சர் என்ட்ரி போடும்பொழுது உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம இல்ல டைம் அதிகமா செலவு பண்ணி மல்டிபிள் வவுச்சர்ஸ் செலக்ட் பண்ணாம நம்ம என்ட்ரிஸை வந்து ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். ரைட், ஸோ நியூ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு உங்களுடைய அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சரை, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பிகினிங்லேயே நீங்க மாத்திக்கோங்க. எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர்ல நீங்க பிட்வீன் த ஃபைனான்ஷியல் இயர்ல நீங்க இதை பண்ணக்கூடாது. இதனால பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, எந்த ரிப்போர்ட் நீங்க பார்க்கணும்னோ அது வந்து மல்டிபிள் வெர்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகே, உங்களை அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இயர் பிகினிங்லேயே ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சரை, உங்களுடைய சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ண போறீங்க. ரைட், ஸோ இதுதான் இன்னைக்கு செஷன்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு செஷன்லையுமே நான் உங்களுக்கு கொடுக்குற அடிஷனல் இன்ஃபர்மேஷன் tallyhr.com அப்படின்ற ஒரு போர்ட்டல் மூலமா நாங்கள் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ்லி அக்கௌண்டன்ஸ்க்கு மட்டும்தான். we are not a placement agency. அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். as we are the tally dealers. லாஸ்ட் 27 இயர்ஸா நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால நிறைய டாலி யூசர்ஸ், பிசினஸ் மேன் வந்து எங்க கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் வேணும் அப்படின்னும் போது எங்களை அப்ரோச் பண்றாங்க. நாங்க அவங்களுக்கு அக்கௌண்டன்ஸ் சப்ளை பண்றோம். அதே மாதிரி ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் நிறைய பேர் எங்களோட வந்து நாலேஜ் பர்பஸ்க்காக எங்க கூட கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு தேவைப்படும் பொழுது நாங்க வந்து அவங்கள இந்த எம்ப்ளாயிஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த www.tallyhr.com வெப்சைட் வச்சிருக்கோம். லிங்க்டின்லயும் நாங்க அவைலபிளா இருக்கோம். எங்களை ஃபாலோ பண்ணுங்க. So thank you very much for your participation.